இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 45வது அதிகாரம் 2-4 வசனங்கள் வரை. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது நிரந்தரமானதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க விசுவாசித்த காரியங்களை இன்னும் நீங்க பார்க்கலங்கிறதுக்காக அது நடக்கவே போவதில்லை அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. ஒரு கதவு நீண்ட காலமாக அடைக்கப்பட்டிருக்கலாம், அது ஒருபோதும் திறக்கவே போவதில்லை அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அடைக்கப்பட்ட கதவுகளை துண்டு துண்டாக உடைக்க வல்லவர் நம்முடைய தேவன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில அவரால் அதை செய்ய முடியும். நீங்க போராட வேண்டியதில்லை. உங்க சுய பலத்தினால அதை நிகழ செய்யும்படி நீங்க முயற்சிக்க வேண்டியதில்லை. நீங்க தேவனை தொடர்ந்து கனம் பண்ணுங்க, உங்க சிறந்ததை செஞ்சிடுங்க. வெண்கல கதவுகள் உங்களுக்காக திறக்கும். அவருடைய நேரத்தை நம்பி செயல்படுங்க. கதவு இன்னும் திறக்கலங்கிறதுக்காக பொறுமையை இழக்காதீங்க. தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அநீதியை, அக்கிரமத்தை அவர் பார்க்கிறாரு. உங்களை கீழே தள்ளும்படி மற்றவங்க போட்ட சதி திட்டங்களை, செய்த அரசியலை அவரு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதனால சமாதானத்துல நிலைத்திருங்க. உங்க நேரம் வருகிறது. சரியான மனுஷங்க வர்றாங்க. நிரந்தரமான பிரச்சனைன்னு தெரிகிற விஷயங்கள் எல்லாம் மாறப்போகுது. உங்க நீதி விளங்குவதை நீங்க காண போறீங்க. உயர்வும் சுகமும் திருப்பு முனைகளும் வாய்ப்புகளும் புதிய உயரங்களும் வெளிப்படுறத நீங்க பார்க்க போறீங்க. உங்க இலக்கை நோக்கி நீங்க தொடர போறீங்க. உங்க நோக்கத்தை நீங்க அடைவத எந்த கதவுகளும் அடைக்க முடியாது, எந்த மனுஷங்களும் தடுக்க முடியாது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. நீங்கள் இன்றைக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்க பிள்ளைகளின் இருதயத்தில் அப்பா 100 மடங்கு பலன் தரும்பா. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்க போகுதுப்பா. அமேன். தொடர்ந்து முன்னேற முடியாமல் அப்பா பயங்கரமான வேதனையில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு புதிய கதவுகளை நீங்கள் திறக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற வெண்கல கதவுகளை உடைக்க அப்பா தேவனாகிய நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. எங்களுக்காக நீர் செய்திருக்கிற மகத்தான நன்மைகள் எல்லாவற்றிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு தரவிருக்கிற புதிய திருப்பு முனைகள் எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய நேரம் வந்து விட்டதுப்பா. கதவுகள் திறக்க போகின்றனப்பா. அம்மேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா புதிய கதவுகளை நீங்கள் திறக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இவ்வளவு காலமாக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இந்த பிரச்சனைகள்லேருந்து என்னை யாராலையும் தப்புவிக்க முடியாது. என்னுடைய உடல் நலம் இப்படியே வலிகள் வேதனையோடு நான் இருக்க வேண்டியது தான். என்னுடைய தரித்திரம் ஒரு நாளும் மாறாது. என் பிள்ளை திருந்தாது. என்னுடைய கணவன் மறுபடியும் என்கிட்ட வரவே மாட்டார். என்னுடைய வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தலைவலிகள் என்னை விட்டு நீங்காதுன்னு சொல்லி வேதனையோடு இன்றைக்கு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அம்மேன். வெண்கல கதவுகளை உடைக்க வல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பெரிய அரசியலாக சதி திட்டமாக இருந்தால் கூட அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அம்மேன். சொந்த பிள்ளைகளாக நம்மளை மாற்றி இருக்கிறாரு. அவருடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி அவருடைய உயிரை நமக்காக நம்ம
ஒவ்வொருத்தருக்காகவும் தந்து ஜீவனை தந்து நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரு. அவராகவே முந்தி அன்பு செய்து நம்மளை வேணும்னு சொல்லி நம்மளை வாங்கி இருக்கிறாரு. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பேற்பட்ட தேவன் நமக்காக உதவி செய்யும் போது, சர்வ வல்ல தேவன் நமக்காக கதவுகளை திறக்கும் போது நம்முடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நம்முடைய உயர்வை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் ஆரோக்கியமாக வாலிப வயதில் இருந்த அதே பலத்தை திரும்ப பெற போறீங்க. உங்களுடைய கணவன் மீண்டும் திருந்தி வந்து உங்க கூட சேர போகிறாரு. ஆமென். உங்கள் பிள்ளைக்கு இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க, ஆனால் ஒரு அருமையான துணையை தேவனே கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இது தேவன் உங்களுக்கு அருளுகிற வார்த்தைகள். ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. இப்போது அப்பா நீங்கள் பேசின இது எல்லாம் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்போதே நடக்கிறத அந்த பிள்ளைகள் அப்பா கண்கள் பார்க்கணும் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்தல்லுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.